வெளிநாட்டில் மரண தண்டனைக்காக காத்திருக்கும் இந்தியர்கள் குறித்து மாநிலங்களவையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் அவர்கள் பதில் அளிச்சிருக்காரு. மரண தண்டனைக்காக காத்திருப்பவர்கள் உட்பட வெளிநாட்டு சிறையில் விசாரணை கைதிகள் மற்றும் தண்டனை பெற்ற நபர்கள் உட்பட 10,152 இந்திய கைதிகள் இருப்பதா தெரிவிச்சிருக்காரு. அவர்கள ஐக்கிய அரபு அமீரகத்துல தற்போது 25 இந்தியர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்களின் தண்டனை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் இந்திய அரசு தெரிவிச்சிருக்கு. மார்ச் 2025 நிலவரப்படி 8 நாடுகளில் 49 இந்தியர்கள் மரண தண்டனையில் இருப்பதா தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுல அமீரகத்துல 25 நபர்கள், சவுதி அரேபியால 11 பேரு, மலேசியாவில் 6 பேரு, குவைத்ல 3 பேரு, இந்தோனேஷியா, கத்தார், அமெரிக்கா, ஏமன் நாடுகள தலா 1 பேருன்னு மரண தண்டனைக்காக இந்தியர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த கைதிகளுக்கெல்லாம் உதவ இந்திய அரசு நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வருவதாகவும் சொல்றாங்க. இந்திய தூதரகங்கள் சிறைகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய கைதிகளுக்கு எல்லா உதவியையும் வழங்குறாங்க. அதாவது சிறையில இருந்து எப்படி மேல்முறையீடு, கருணை மனு இதெல்லாம் அப்ளை பண்றது எல்லா விஷயத்திலையும் கூட இருந்து உதவி செய்யறாங்களாம். கடந்த 5 ஆண்டுகள்ல பின்வரும் நாடுகள்ல மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதையும் சிங் பகிர்ந்திருக்காரு. குவைத் 2023 5 மரண தண்டனைகள், சவுதி அரேபியா 2023 5 மரண தண்டனைகள், மலேசியா 2023 1 மரண தண்டனை, குவைத் 2024 3 மரண தண்டனை, சவுதி அரேபியா 2024 3 மரண தண்டனைகள், ஜிம்பாப்வே 2024 1 மரண தண்டனை. ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்தவரை மரண தண்டனைகள் குறித்த அதிகாரப்பூர்வ தரவு பொதுவில் பகிரப்படல. 2020 2024 இடையில எந்த இந்தியருக்கும் அமீரகத்துல தூக்கிலிடப்படல அப்படின்னு சில அறிக்கைகள் சொல்லவும் செய்து. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.